வெல்கம் டு வசந்தம் சமையல். இன்றைக்கி நம்ம பீன்ஸ் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேக்கெட்டு பிளெயின் நூடுல்ஸு, 2 க்ரீன் சில்லி, 2 ரெட் சில்லி, ஒரு 20 பீன்ஸு, தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த நூடுல்ஸை நம்ம சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த வானலில் செய்ய போகிறோமோ அதுலேயே தண்ணி வச்சு இந்த மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா அலசி அந்த தண்ணியை வடிகட்டிடலாம். பாருங்கள், இதுலேயே கொஞ்சம் பாதி வெந்திருக்குது. இப்போ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதே வானலை வச்சு நம்ம இந்த வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை போட்டுடலாம். அதிலேயே போட்டுட்டு இப்போ இதில் வந்து 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். இது வந்து கப்பு ஒரு கப்பு 300 ml இதை சேர்த்துக்கோங்க. இது வந்து 300 ml தண்ணி, 1 ஸ்பூன் உப்பு. நல்லா வெஜிடபிள்ஸ் இதில் வந்து கேரட்லாம் சேர்த்து பண்ணுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இது பீன்ஸு மட்டும் பண்ணுறோம். கேரட் சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் இனிப்பு சுவையாக இருக்கும், இது நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதில் ஃபுல்லாக இந்த நூடுல்ஸை விட பீன்ஸு தான் அதிகமாக தெரியும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் வந்து காரத்துக்கு இந்த ரெட் சில்லி நல்லா காரமாக இருக்குன்றதுனால 2 ரெட் சில்லியும் 2 க்ரீன் சில்லியும் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் காரம் வேணும்னா நல்லா இதை சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் காரம் நல்லா வந்துடும். இதுலேயே உங்களுக்கு நான் இது வந்து அப்படியே ப்ளெயினாக தான் தெரியும், காரம் இருக்கும், டேஸ்ட் எல்லாமே அந்த சூப் டேஸ்ட்டில் வந்துடும். உங்களுக்கு இதுவே இன்னும் சூப் மாதிரி லிக்யூடாக வேணும்னா இன்னும் ஒரு 300 ml நீங்கள் ஹாட் வாட்டர் இப்போ சேர்த்து அது கூட இன்னும் கொஞ்சம் உப்பும் காரமும் சேர்த்துக்கலாம். தண்ணி சூப் மாதிரி நூடுல்ஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து சூப் மாதிரி இல்லாமல் அப்படியே இந்த ஸ்டேஜ்லேயே தான் வைக்க போகிறேன். இதுக்கு வந்து நம்ம அந்த ஒரு ஃப்ளேவருக்காக அந்த லெட்யூஸ் லீவ்ஸ் கொஞ்சம் போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். அந்த ஒரு ஃப்ளேவர் டச்சு வந்துடும். அது அப்படியே வெந்துடும், லாஸ்ட்டாக போட்டாலே போதும். போட்டுட்டு நம்ம கொத்தமல்லி தூவி இறக்குற மாதிரி இந்த லெட்யூஸ் லீவ்ஸை தூவி இறக்கிக்கலாம். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.